கோவை திருச்சி சாலையில் உள்ள விஜிஎம் மருத்துவமனை சார்பில் உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேசத்திற்கான ஓட்டம் எனும் தலைப்பில் மாரத்தான் ஓட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதனை முன்னாள் எம்எல்ஏ நா. கார்த்திக், விஜிஎம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் விஜி மோகன் பிரசாத், மார்டின் குழுமங்களின் தலைவர் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் மாரத்தான் ஓட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். சுமார் 3500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர். இதில் மார்டின் குழும நிறுவனங்கள், ரத்தினம் கல்வி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள், அமைப்புகள் சார்பில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்றனர். இலவச தசைநார் அறுவை சிகிச்சை ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழை விளையாட்டு வீரர்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யப்படும் என்று மாரத்தான் துணைத் தலைவர் டாக்டர் சுமான் கூறினார். இந்த மாரத்தான் உடல் பருமன் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் எங்கள் நோக்கம் என்று டாக்டர் விஜி மோகன் பிரசாத் கூறினார். மாரத்தான் போட்டிக்காக திரட்டப்பட்ட நிதியிலிருந்து 2 வாரங்களுக்கு முன்பு 25 மாநகராட்சி பள்ளிகளைச் சேர்ந்த 983 குழந்தைகள் முழுநாள் தடகள போட்டிகளுக்கு இலவசமாக சேர்க்கப்பட்டனர் என கோவை தடகள கழகம் செயலாளர் சீனிவாசன் தெரிவித்தார். 30க்கும் மேற்பட்ட வெற்றியாளர் பிரிவுகளுக்கு ரூபாய் 1,50,000க்கும் மேல் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் டாக்டர்கள் மதுரா, வம்சி மூர்த்தி, மித்ரா, கோகுல், கிருபா சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். I'm Dr. VG Mohan Prasad, chairman of this VGM Kovai Athletic Club Run for the Nation Marathon happening in Coimbatore today. So இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஈவென்ட். அதில் முதல் முறையாக கோவையில் நம்ம வீல் சேர் பேரர்ஸை கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 100 பேர் வீல் சேர்ல இன்னைக்கு இந்த மேரத்தான்ல பங்கேற்று இருக்காங்க. உண்மையிலேயே we are very proud. This is Run for the Nation Marathon. நம்ம நாட்டுக்காக நம்ம ஓடுறோம், அதே சமயத்தில் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக ஓடுறோம். இன்னைக்கு உடல் பருமன் உலகெங்கும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே 11லிருந்து 30% மக்களுக்கு உடல் பருமன் அதிகரித்து காணப்படுகின்றது. உடல் பருமனை தடுக்க வேண்டும் என்றால் தினசரி உடற்பயிற்சி அவசியம். உடல் பருமனால கொலஸ்ட்ரால், சுகர், பிளட் பிரஷர், ஃபேட்டி லிவர், சிரோசிஸ், லிவர் கேன்சர் அத்தனை வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். அதனால இது எல்லா நோய்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கணும்னா தினம் ஓடணும், எல்லாரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். வாரத்திற்கு 5 நாட்கள் 40 நிமிஷம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எளிதான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். Don't eat junk foods, eat more grains, fiber, take more water, remain healthy, keep on exercising. All the best. அனைவருக்கும் வணக்கம். நமது ஓட்டம் இது ஆரம்பிச்சிருக்காங்க. விஓசி பார்க்கில் கோவை விஜிஎம் ஹாஸ்பிட்டல் அண்டு மார்டின் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் ரன் ஃபார் த நேஷன் ஓபிசிட்டிக்கு எதிரான மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய கோவை மாவட்டம் ஆட்சியாளர் வருவதாக இருந்தால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் IPS அவர்களுக்கும், கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் IAS அவர்களுக்கும், விஜிஎம் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் அவர்களுக்கும், மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் சுமன் CPC அவர்களுக்கும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் அசோசியேஷன் செக்ரட்டரி PK சம்சுதீன் அவர்களுக்கும், ட்ரெஸரர் ஜான் சிங்கராயர் அவர்களுக்கும், டெக்னாலஜி டைரக்டர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் ரன் ஃபார் த நேஷன் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், அனைத்து ரோட்டரி கிளப்பும் இங்கே வருகை இருந்தாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் என்னுடைய சிறப்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், தன்னம்பிக்கை அதிகரிக்கவும், ஆரோக்கியமான உடல் எடை பெறவும் நமக்கு கிடைத்த சிறந்த வழி ரன் மட்டுமல்ல, ரன் நம் இதய துடிப்புக்கு நீண்ட காலத்திற்கு அதிகரிக்க செய்யும் ஒரு இருதய பயிற்சின்னு சொல்லலாம். இதை அதுக்கப்புறம் இது நம்ம நடைப்பயிற்சி முடித்த உடனே நல்ல டான்ஸோடவும் அந்த பாட்டோடவும் மிக அருமையாக எல்லா ஸ்டூடெண்ட்டும், மாணவர்கள், செல்வங்கள், அதே போல் ரோட்டரி கிளப் அனைத்து கிளப்பும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓடுவது ஒரு ஏரோபிக் உடற்பயிற்சி தான். இது நம் சுவாச மண்டலத்தையும் தூண்டி ஆழமாகவும் வேகமாகவும் சுவாசிக்க வைக்கிறது. தசைகளுக்கு அதிக
ஆக்சிஜனை எடுத்துச் செல்வதற்கு இந்த இரத்த ஓட்டம் விரிவாக செயல்படுத்துகிறது. சரியான உணவு முறையுடன் ரன்னிங் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது, டெய்லி உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே உடல் சார்ந்த உழைப்பாக இருந்தாலும் அறிவு சார்ந்த உழைப்பாக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியம். தினமும் அதிகாலை குறைந்தது அரை மணி நேரமாக உடற்பயிற்சியாக ஒதுக்க வேண்டும். நம்முடைய மனநலத்தையும் உடல் நலத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்று அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன்.